fall back apart. Find pieces of me all over the yard. இன்னைக்கு ரியல் புரட்சி உலகத்தில் நாமெல்லாம் இருக்கோம். ஒரு மௌன புரட்சி. அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க, லஞ்சம் இல்லாத, நினச்சே பார்க்க முடியாத, ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னமோ புல்லரிக்குது. அதை பார்க்கும்போதே என்னென்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி முதல்வன் 2.0 சொன்னீங்க, நான் சர்க்கார் 2.0 அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மூமெண்ட் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பூராமே இதை எதிர்பார்க்குறாங்க. இந்த நிர்வாகத்தை இந்தியா பூராம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்றாங்க. இந்த மொமெண்ட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இதை பற்றி உங்களுடைய சில சிந்தனை. சார், சிற்பம் திறக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விடுறீங்களே சார்? மாட்டியே விடலை சார், பயங்கரமான ஆளுங்க சார் இவங்க, டேஞ்சரஸ் சார். எனக்கு பயமாக இருக்குது, ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் நான் வந்து நண்பனாக பேசலை, இப்போ வந்து தமிழ்நாடு பிரஜையாக பேசுகிறேன். அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஆன் பண்ணும்போது எனக்கு ஒரு 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 ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கிராண்ட் ப்ரீ ரேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அடுத்தது, ராத்திரியோட ராத்திரியாக என்ன நடந்துச்சு. அன்றைக்கி திடீர்னு காலையில் நியூஸை போடுறேன், ராத்திரியோட ராத்திரியாக கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிடிச்சிருக்கிறாங்க. கேட்டால் அது வந்து சைலண்ட் ரேடாக, அது வந்து யார்கிட்டுமே அனௌன்ஸ் பண்ணால் அவங்க எல்லாருமே ஷார்ப் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நைட்டில் வந்து ஒரு ரெய்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சார் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் இந்தியா வந்து எல்லா சீஃப் மினிஸ்டரும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு எப்படி சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாரோ, எத்தனையோ பேரியரை உடச்சி, எத்தனையோ தடைகளை உடச்சிட்டு தான் அவர் அந்த லெவலுக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் பேர் சொல்ல விரும்பலை. எவ்வளோ பேர் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அவங்களோட பெரிய ஆளாக வரணுங்கிறது சினிமாவில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டார். நான் கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டாருன்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க, வந்துட்டார், ஈக்குவலாக வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பீக்கில் இருக்கும்போது சரி வேண்டாம், நான் இந்த பக்கம் வரேன். அங்கே சாதிச்ச தெரிஞ்சவருக்கு இங்கே சாதிக்க தெரியாதாங்க, அங்கே வந்து ஜெயிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே ஜெயிக்க தெரியாதா, அங்கே தடைகளை உடைக்க தெரிஞ்சவருக்கு இங்கே தடைகளை உடைக்க தெரியாதா, அங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரிஞ்சவருக்கு இங்கே எதிர்ப்புகளை சமாளிக்க தெரியாதா. எல்லாம் ஒன்று தான். இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சமாளித்து வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தமிழ்நாடு பிரஜையாக, ஒரு ஒரு முதலமைச்சரின் நலன் விரும்பியாக எனக்கு இருக்குது. அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். ஸோ நான் அது அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பை நான் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம முழுசாக இன்னும் 100%, 200% அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு ஆட்சி நடத்துவார் அப்படிங்கிறது நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதான் நான் நம்புவேன். அது நம்ம நம்பிக்கையை வீண் போகாமல் அதை நிறைவேற்ற வேண்டியது அவரோட கடமை. நிறைவேற்றி காட்டுவார் உங்களுக்கு. நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க, நீங்களும் சந்தோஷப்பட தான் போகிறீங்க, உங்கள் குழந்தைங்க சந்தோஷப்பட தான் போகிறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் வரும். சுருக்கமாக சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு இது யாருமே என்கிட்ட சொல்லலைங்க, இது மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸில் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறினா கூட அது ஆச்சரியப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது, அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஏன்னா சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பிரமிச்சு போயிடுவோம் நம்ம போய் பார்த்தோம்னா. எஜுகேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இது மூணுமே வந்து சிங்கப்பூரில் வந்து தைரியமாக இருக்கலாம். ஏன் சொல்கிறாங்க சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனால் தைரியமாக வெளியில் நடந்து போகலான்னு? ரொம்ப அது வந்து என்னென்னா அந்தளவுக்கு அங்கே வந்து சேஃப்டி இருக்குது. இம்மீடியட் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தமிழ்நாட்டை என்னோட தொலைநோக்கு பார்வையில் நான் பார்க்குறேன். அது கூடிய சீக்கிரம் நடந்துரும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணே என்னமோ கேட்குறீங்கண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே. சாரை கேட்குறீங்களா? ஓகே. இல்லை, இதான் ப்ரெஸ் மீட், இதோட முடியுது. ரைட். ஒரு விஷயம், அதாவது ப்ரெஸ் மீட்டுங்கிறதே தெரியாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதுதான் ப்ரெஸ் மீட்டு. ரைட், ஓகே. நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னென்னு கேட்டால், நம்மளுடைய டிவிகேயோடைய தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் விஜயோடைய தேர்தல் வாக்குறுதி நிறைய, அதில் முக்கியமானது சார், ஒரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதி மட்டும் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மாநிலமாக மாறுறது மட்டும் இல்லை, எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில்
5 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு ஸ்கில்லை கொடுத்து 8th 10th வாட் எவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு 5 லட்சம் பேருக்கு ஸ்கில் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை கொடுத்து 15,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை நம்ம தமிழக முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது நடந்து முடியும் போது தமிழ்நாடு நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் இல்லை, சிங்கப்பூருக்கே தமிழ்நாடு தான் முன்னுதாரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நடக்கும். நாங்கள் அதில் ஸ்கில்லையே தான் எங்களுடைய லைஃபு பூராமே எங்களுடைய சுவாசம் எல்லாமே ஸ்கில் தான் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் 5 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணுற விஷயத்தில், வேலை வாங்கி கொடுக்குற விஷயத்தில், மாதம் 15,000 ரூபா சேலரியாக கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் இணைஞ்சு செயல்பட ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படிங்கிறத சஞ்சீவ் சார் மூலமாக இதை சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சஞ்சீவ் சார் தேங்க்யூ சார். அதெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் என்னுடைய ஸ்கில்லை பற்றி தான் சார். சார் நான் 100 பேருக்கு வருஷம் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கேன். இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது இவங்க போகிறாங்கல்ல கல்னரி ஒலிம்பிக்கில் போயிருக்கிறது ஆரம்பித்து ட்ரைனிங்லேருந்து எல்லாமே மேனேஜ்மெண்ட்டோடைய செலவு. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் உண்மை சார். இது டோட்டலி பசங்க 4 பேர் ஜெர்மனி போய்ட்டு வந்தாங்க. ஜெர்மனி 4 பேர் ஜெர்மனி போய்ட்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. பட் எல்லா செலவும் சார்த்தை எடுத்துக்கினாரு. நம்ம போய் சொல்லலாம், எதிர்க்க பசங்க இருக்கிறாங்க, பசங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். போயிட்டு வர செலவு வந்து எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. டோட்டல் இங்கே வந்து 11 lakhs கொடுத்தாங்க. இது போய் இல்லை உண்மை பசங்க இருக்கிறாங்க, பசங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அதாவது இது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி யாரெல்லாம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பணத்தால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் கொடுக்குறோம். அதில் மாதம் 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்காது. நாங்களும் சொல்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க இதில் யாருக்காவது ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்துக்குறோம். ட்ராவல்லேருந்து ஆரம்பித்து ஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எல்லாத்தையும் என்னென்னா 500 பேருக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபீஸுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வெளிப்படையாக சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அது பசங்க சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பசங்க இன்றைக்கி ஆள போகிறான் தமிழன். இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, சார் நாங்கள் முதல்வர் விஜயை பார்க்க முடியுமான்னு. எனக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அது ரொம்ப கஷ்டங்கிறது தெரியும், இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். அதுக்கு நான் சொன்னேன், தம்பி அது நீ கேட்குற ரிக்வஸ்ட் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ஒன்று செய்யலாம். என்னன்னு கேட்டால் விஜய் சார் கையால், முதலமைச்சர் விஜய் சாருக்கு உன்னுடைய அந்த நுட்பத்தை கொண்டு போய் நான் சேர்க்கலாம். அதுக்காக நீ என்ன பண்ணு, அவருடைய லைஃப்பை நீ சிற்பமாக செதுக்கு. கண்டிப்பாக விஜய் சார் இப்போ இல்லைனாலும் சஞ்சீவ் சார் மூலமாக அது போய் ரீச் ஆன உடனே கண்டிப்பாக உன்னைய பாராட்டுவார். அதில் மாற்று கருத்து இல்லை. நீ எதன் மூலமாக சிஎம்ஐ ரீச் பண்ண முடியும்னா உன்னுடைய டேலண்ட் அண்ட் உழைப்பு மூலமாக தான் அந்த ஒரு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டூடெண்ட் நான் சொல்லி கரெக்டாக ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள்லையும் ஒழுங்காக தூங்கலை, சாப்பிடல, டே அண்ட் நைட் இங்கே இருந்து இதெல்லாம் உருவாக்குறது நான் ஈஸியாக பார்த்துடுறோம். ஆனால் அதை உருவாக்குறதுங்கிறது வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1 2 இல்லை, அவங்க நிறையா பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பெங்களூரில் இருந்து ட்ராவல் பண்ணி இங்கே 10 நாள் 24 hours இருந்து 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி ஃபுட்டெல்லாம் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்தால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து சிஎம் சாருக்கு சார் ப்ளீஸ் சிஎம் சாருக்கு சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவில் நானும் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர், அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது
எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்குனாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுகிறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டராக, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டராக அவர் வந்து நின்னார். அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்றைக்கி ஆலமரமாக ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாள்லேயே எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்ருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளோ யோசிப்பாரா, இவ்வளோ பண்ணுவாரா, இவ்வளோ நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்றைக்கி என்ன முதல்வன் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர்னால் ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அதிரடியாக Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், மிகப்படுத்தி பேசலை. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். அதே வைராக்கியம், அதே டிட்டர்மினேஷன் தான் நான் இங்கே இவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 2010 தானே சார், ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க. வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தந்து, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னை சமர்த்தா தான். அதுக்கு காரணம் சாரோட வைராக்கியமும் அவரோட குரோத்தும் அவரோட கடவுள் நம்பிக்கையும் தான். அந்த கடவுள் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அந்த பெற்றவங்களோட கனவை அவர் நிறைவேற்றுறாருல, அப்போ அந்த பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே இங்கே வரும்ல. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளை விட யார் பெரியவங்க நம்ம நினச்சிட்டோன்னா அன்றைக்கே நம்ம கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம். அது வந்து இப்போ சார் பெரிய ஆள் தான் சொசைட்டியில், நிறைய காலேஜ்லாம் வச்சுருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு தான். ஆனால் அங்கே ஒரு சாதாரண ஒரு ஏழை பேரண்ட் வந்து மனசு குளிர்ந்து அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும், இங்கே 10 மடங்கு அந்த பிளெஸிங் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் தான் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த முதலமைச்சர்கிட்ட நான் அந்த ஒரு வைராக்கியமும் டிட்டர்மினேஷனும் பார்த்தனோ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். இன்றைக்கி அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிற்ப கலை விழா நான் சொன்ன மாதிரி முதலமைச்சரோட குரோத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமாக செதுக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் அதை அழகாக கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்லை, கம்ப்ளீட் இங்கே இருக்கிற சென்னை சமர்த்தாவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்ட்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்குது. என் பசங்க அன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் சிற்பம், அந்த வேலையாக இருக்கிற அம்மா, அந்த வேலையாக இருக்கிற அப்பா, அந்த வேலையாக இருக்கிற தாத்தா, அந்த வேலையாக இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன தான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து
அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் அந்த அக்காங்களுக்கும் அந்த தம்பிங்களுக்கும் அந்த தங்கச்சிங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உடைய வல்லமையான முதலமைச்சருக்கு இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய அரும்பெரும் படைப்பை சஞ்சீவ் சார் மூலமாக காணிக்கை ஆக்கிறதுல சேர்மன் ஆகிய பூமிநாதனும் சென்னை சம்பிரதாய குரூப் ஆஃப் 1100 பேரும் ரொம்ப பெருமைப்படுறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் இந்த. அண்ணா இது எல்லாமே தர்பூஸ்ண்ணே. அங்கே ஒரு பீகாக் இருக்கு. அந்த பீகாக் வந்து மொத்தமாக முள்ளங்கியில் பண்ணது. நீங்கள் க்ளோஸ் அப்பாக எடுப்பீங்களா? அந்த மயில் வந்து முள்ளங்கி